கொடுக்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? சார் ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பிளட் ஏத்துனாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது. சார், நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 minute, 1 dialogue. டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு, 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி சொன்னா கேட்க மாட்டீங்க. I will call the police. கொடுங்க. ரைட் சைடுல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிடும். லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிடுவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ, ஓடி ஓட்டம். டேய் ஓடாத பாரு, புரியல டேய். சார் நீங்க தான் சார் தயவு பண்ணு ப்ளீஸ் சார். அது சரிப்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்தா என்னால ஒரே ஒரு வேலை தான் கொடுக்க முடியும். என்ன சார்? பந்து பொறுக்கிற வேலை செய்வீங்களா? பரவாயில்ல சார், இங்க நாங்க பந்து பொறுக்கலனாலும் வெளியில போய் எதையாவது பொறுக்கத்தான் போறோம் இல்லையா வேலை? ஆமாங்க சார். இந்த வேலையை இழிவா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் இங்க பந்து பொறுக்கினாங்க. பந்து பொறுக்கின அதிர்ஷ்டம் நல்ல வேலை கிடைச்சு போயிட்டாங்க. ஒருத்தர் ஹோட்டல்ல சர்வரா இருக்காரு, இன்னொருத்தர் பேங்க்ல வாட்ச்மேனா இருக்காரு. அடிச்சாண்டா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. ஆமா, இது பெரிய கலெக்டர் உத்தியோகம், டியூட்டி இல்ல. உங்களால சார் நீங்க போங்க. அதான் போடா ஆப் டவுசரே. 99,99,997 98 99. பெட்ல நீ தோத்துட்ட. நீ என்ன சொன்ன? நம்ம பேங்க்ல கொள்ளையடிச்ச பணம் 1 கோடி ரூபாய் இருக்குன்னு. நான் சொன்னேன் 1 கோடி ரூபாய் கம்மியா இருக்குன்னு. இப்ப 1 ரூபாய் கம்மியா இருக்கு. வெட்டு பிரகாரம் 1 ரூபாய் நீ எனக்கு கொடு. இப்ப 1 கோடி ரூபாய் இருக்கு. பெட்டு பிரகாரம் நீ தான் தோத்த, நீ தான் எனக்கு 1 ரூபாய் தரணும். இப்ப 1 கோடி ரூபாய்ல 1 ரூபாய் கம்மியாயிருச்சு. நீ தான் எனக்கு கொடுக்கணும். இப்ப நீ தான் எனக்கு கொடுக்கணும். வேணப்ப அந்த வெட்டித்தனமான விளையாட்டு. சிங்கப்பூர் பிளைட்டுக்கு லேட் ஆயிருச்சு. ரூம காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏங்க, இந்த ஓலைச்சுவடி எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு பெரிய கதைங்க. என் பேரு கோவிந்த, சொந்த ஊரு கோழியூரு. எல்லாரும் என்ன சுருக்கமா கோழியூர் கோவிந்தன்னு கூப்பிடுவாங்க. அதை விடுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க. பெரியவ பேர் மைதிலி, சின்னவ பேர் ஜானகி. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. மிஸ்டர் விஸ்வநாதன், உங்க பேரை சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. விஸ்வநாதனான நீங்க விஸ்வநாதன் விஸ்வநாதன் வாயாலேயே விஸ்வநாதன் சொல்லணும். என்ன கன்றாவி இது? சரி, விஸ்வநாதன். விஸ்வநாதன் சு 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 மாட்டிக்குச்சு. உங்க 2 பொண்ணுங்களுக்கும் நீங்க மாப்பிளைய தேடி போனா கிடைக்கவே மாட்டாங்க. அவங்களா தேடி வருவாங்கன்னு சொல்லுத. அப்ப நான் போயிட்டு வரேன். என் கூடவே கார்ல வாங்க, போற வழியில டிராப் பண்ணிடுறேன். ஜிப்ப போட்டு மூடிட்டு வரேன். வேஸ்டிக்கு ஏதுங்க ஜிப்பு? பைக்கிங்க. உங்க பொண்ணுங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலன்னு இப்பதான் புரியுது. சரியான லொல்லா இருப்பீங்க போல் இருக்கேன். ஏன் ஜோசியர, நீங்க ஏன் கெட்டதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க ஊர்ல ஒரு பைல்வான் இருந்தான். அவன் உடம்புல ஸ்ட்ராங், விதியில வீக்கு. என்னாச்சு தெரியுமோ? அவனுடைய போராத வேலை 5 நிமிஷத்துல கால் தடிக்க வெளியே பார்த்தேன். அது ரயில் பெட்டி மாதிரி போயிடுச்சா? என் பொட்டி என் பொட்டி எங்க? என் பொட்டிய காணுமே. என் பொட்டி எங்க? உங்க பொட்டி இதா இருக்கு. அப்பா, நல்ல காலம் என் பொட்டி கிடைச்சிருச்சு. இல்லன்னா கடவுள் கண்ணை குத்தி இருப்பாரு. அதுல பாருங்க, வாகன சாஸ்திர பிரகாரம் இந்த வண்டிக்கு என்ஜின் பின்னாடி இருந்தா வண்டி ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கும். எதுக்குதான் லட்சணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. என்ன நீங்க மத்தவங்களுக்கு தான் கெடுதல் சொல்றது இல்ல, உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்ன கேக்குறேன், பதிலே பேசாம வரீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குமா? 60? அதையும் தாண்டியா? நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா செஞ்சுரியா அடிச்சிருவீங்க போல இருக்கு. கோவிந்தன், கோவிந்தன், கோவிந்தா!
போ 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 போ. வாப்பா வாப்பா, சீக்கிரம் வந்து தொலைங்கப்பா. என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார். முந்தாநாத்து மதுரை மீனாட்சி பேங்க்ல 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல. தப்பா சொல்லாத. 1 கோடி இல்ல, 99,99,999 ரூபா தான். ஒண்ணுமில்ல, போலாம், நீங்க போலாம். சார், அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க இன்னைக்கு ஏதோ மலேசியாவுக்கு தப்பிச்சு போறதா நியூஸ் வந்திருக்கு. மலேசியா இல்ல, சிங்கப்பூர். டிக்கெட் கூட வாங்கியாச்சு. கடைசி நேரத்துல பிளான மாத்தாத. வா நிறுத்து. கான்ஸ்டபிள், ஒட்டி வாங்கு. ஏன்டா பொச்சாடுக்கு எட்டி பாக்குறீங்க? ஜோசிக்காரனுக்குடா, இவனுகிட்ட பேசி நம்ம ஃபியூச்சர் பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க கூடா சொல்லியா? என்ன கைய நீட்டுறான்? மாள்கீழ் வெட்ட சொல்றானோ? சார், கொஞ்சம் கைய பார்த்து கணிச்சு சொல்லுங்க சார். முந்தானேத்து மீனாட்சி பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கைய பார்த்து சொல்லுங்க சார். அட என்ன சார் இது? அவங்க கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சுத்த முட்டாளாக்குறிய. இவங்களுக்கு தாங்க எல்லாம் தெரியும். இவங்க பெரிய ஆளுங்க. தலையில ஒண்ணுமில்லைங்கிறதுக்காக அவங்கள சாதாரணமா நினைச்சிடாத. வெட்டி திறந்து பார்த்தப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள எல்லாம் கட்டுக்கட்டா இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்து ஓலைச்சுவடி. இவங்க ஜோசிகாரங்க தான். அண்ணா, நேரம் கிடைக்கும் போது சேர்த்து வந்து போங்கண்ணா. ரூமை விட்டு கிளம்பும் போது பணம் தானே இருந்தது. அப்ப ஹோட்டல்ல தான் மாறி இருக்கும். கரெக்ட். ஆட்டோ டிரைவர், ஆட்டோவை ஹோட்டலுக்கு திருப்ப. எதுக்கு சார்? சீப்ப மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்யா. சார், அந்த பெட்டியை கொடுங்க. இதையும் போட்டுறேன். இப்ப குளிய மூடுங்க. என்ன தம்பி இது? உங்க அப்பாவோட பெட்டியா? என்னங்க பெரிய அப்பா? அவன் அப்பங்காரன் சொத்தை சேர்த்து வச்சா சோத்தை சேர்த்து வச்சான்னு பெருசா பேசிக்கிறாங்க. இவன் என்னடானா செல்லரிச்சு போன ஓலைச்சுவடியத்தான் சேர்த்து வச்சிருக்கான். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நாக்கா வலிக்க முடியும்? போட்டு புதைச்சிட்டு போவீங்களா? இங்கதான் நம்ம தங்க போறோமா? ஆமா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? முட்டாள், பெட்டியில 1 கோடி ரூபாய் சரக்கு இருக்கு. ஓகே ஓகே. பெட்ரூம்குள்ள நம்ம பெட்டி இல்ல. அப்ப வேற யாராவது எடுத்துருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். மிஸ்டர், உங்க பெட்டியை நாங்க செக் பண்ணோம். சார், ஏற்கனவே செக் பண்ணியாச்சு சார். இது வெறும் ஓலைச்சுவடி சார். அது நாங்க சொல்லணும். கொடுங்க பெட்டிய. இந்தாங்க. சார், போதைப்பொருள். ஓலைச்சுவடி போதைப்பொருள் எப்படி? இன்ஸ்பெக்டர், அரஸ்தான். ஹலோ பாஸ், 1 கோடி ரூபாய் போத சரக்கோட ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் பாஸ். கோடு வேணும் என்ன பாஸ்? 2 பேர் ஒயிட் வீட்ல வருவாங்க. ஓகே. மணி என்னன்னு கேட்பாங்க. ஓகே. டியூஸ்டே புதன்கிழமைன்னு சொல்லணும். ஓகே பாஸ். Cheers. அண்ணே, அங்க பாருங்க. வாங்க சார், வாங்க. 2 ரூபாய் தான். குறி பார்த்து அடிச்சு வேணுங்கிற பொருளை தட்டிட்டு போலாம். வா, நம்ம அதிர்ஷ்டம் எப்படின்னு பாப்போம். வாங்க. ஜானகி, நீ என்னோட ஃபர்ஸ்ட் புல்லட்ல இருந்து நீ எப்படியும் தப்பிக்க முடியாது.
இங்க பாரு, இருக்க 2 ரூபாயில விளையாடுறோம். பிஸ்கட் பாக்கெட்ல மட்டும் அடி, சோப்புல அடிக்காத. குடிக்காம வேணாலும் இருப்பேன், சாப்பிடாம வேணாலும் இருக்க முடியாது. கவலையே படாதீங்க, கரெக்டா பிஸ்கெட்ல அடிக்கிற மாதிரி. இந்த முறை குறி தப்பாது, கொடுங்க. கரெக்ட் குறி, பிஸ்கட் பாக்கெட்லயே அடிச்சிட்டேன். அங்க பாரு. ஏய் ஜானகி, அங்க பாரு. இடியட். எங்க போனாலும் விட மாட்டேன் இந்த விக்கி. அண்ணே முடியாங்க. யூ ஸ்கவுண்டரஸ், என்ன வேணும்னு இன்சல்ட் பண்றீங்களா? சாரி மேடம், ஏதோ குறி தவறி தெரியாம நடந்துருச்சு. குறி பார்த்து அடிச்சிட்டு தெரியாம பட்டுச்சு நான் சொல்றேன். என்ன நீ? சரிமா, கரெக்டா குறி பார்த்து அடிச்சா அதுக்கு என்னப்பா பிஸ்கட் பாக்கெட் தர போறியா? நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. ஏமா அனாவசியமா செக்யூரிட்டி கூப்பிடுற? என் ஃப்ரெண்டே செக்யூரிட்டி தான். அண்ணே என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? சார், இந்த ஆள் என்ன துப்பாக்கியில சுட்டார் சார். துப்பாக்கியில சுட்டாரா? சார் பொம்மை துப்பாக்கியில சார். என்னையா? சார் நான் சுட்டேன் சார், ஆனா அவங்க மேல சுடல. சார் மறுபடியும் போய் சொல்றாரு, என் மேல பட்டுது. சரிமா, உன் மேல தான் பட்டுது. பட்ட ஸ்பாட்ட காட்டு, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறேன். அது வந்து என்ன மேடம் எங்க பட்டுச்சு? ஏய் ஜானகி, எல்லாரும் பாக்குறாங்க, நமக்கு தான் அசிங்கம். வாடி வீட்டுக்கு போலாம். யூ யூ போடா பொறுக்கி பசங்களா. சார் எங்க சார் பட்டுச்சு? எங்க பட்டுச்சான் அத பாருங்க. ஏய் என்ன சார் டைம்? செவ்வாய்க்கிழமை, வெனஸ்டே. டேய், ஹலோ, இருங்க இருங்க. மூதவி கோட் வேர்ட மாத்தி சொல்றியே. டியூஸ்டே, புதன்கிழமை. சரக்கு இருக்கா? பிஸ்கட் இருக்கா? உங்ககிட்ட இருக்கிறது 1 கோடி ரூபாய் அப்படின்னு தானே? உங்ககிட்ட இருக்கிறது 1 கோடி ரூபாய் பிஸ்கட் தானே? ஆமா, மாத்திக்கலாமா? ஒரு நிமிஷம். உங்க பெட்டியில இருக்கிறது தங்க பிஸ்கட் தானே? அவ்வளவு ஏன்பா சந்தேகம்? நாம திறந்தே காட்டிட்டோம். என்ன வெறும் ஈயா முக்கியது? முட்டாள், இது தங்க பிஸ்கட் இல்லடா, வெறும் பிஸ்கட். அதனாலதான் ஈ வைக்குது. ஏய், மரியாதையா பெட்டியை கொடுங்க. ஏய் இல்லடா. ஏய், பெட்டி சோப்பு டப்பா கார்ல விழுந்துருச்சு. ஏய் ஓடாதீங்க. போலீஸ் வரமா தெரியுது, வா போயிடலாம். பொறுக்க பொறுக்க. அண்ணே அங்க பாருங்க. ஐயோ, எக்ஸிபிஷன் பார்ட்டிக்கு வருது. வந்தா வரட்டும், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எப்ப வந்தா நம்ம தானே பந்து பொறிக்க போடணும். ஏற்கனவே நம்மள பொறிக்கன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நாம பந்து பொறுக்கி போட போறது இல்ல. டன். ஹலோ, ஏய் மிஸ்டர். ஹலோ மிஸ்டர், விளையாடிட்டு இருக்கோம்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியில